ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வாரத்தில் அநேக காரியங்களை ஆவியை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்வார்கள். பெரிய விழாவின் மாண்டி தாஸ்டே என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் பஸ்கா பண்டிகை அனுசரித்து, அதுதான் கடைசி பஸ்கா பண்டிகை. ஆனால் இந்த பஸ்கா பண்டிகை எதை குறிக்கிறது? நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஏற்கனவே 430 ஆண்டுகள் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த அடிமை ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்கும்படி கர்த்தர் மோசையை ஏற்படுத்துகிறார். மோசை மூலமாய் பலமுறை பார்வோனை சந்தித்து அவன் அனுப்ப கேட்கும்போது பார்வோன் அனுப்ப மாட்டான். ஆண்டவர் வாதைகளை அனுப்புகிறார். இந்த கடைசி வாதை, இந்த 10வது வாதை, சங்கார தூதன். அந்த சங்கார தூதன் வரும்போது எல்லா வீடுகளில் இருக்கிற அந்த முதல் பிள்ளைகளை அவர் சங்கரிப்பார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, இஸ்ரவேல் வீடுகளுக்கு முதல் பிள்ளைகள் மரிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த அடையாளத்தை உண்டாக்குகிறார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டை எடுத்து, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, அதன்படி செய்து அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசப்பட வேண்டும். அது நிலைக்கால பூசப்படும் போது எந்தெந்த நிலைக்கால ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது சங்கார தூதன் கடந்து போய் விடுவார். அந்த வீட்டுக்குள்ள மரணம் ஏற்படாது. தேவ பிள்ளைகளே, அதை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதை நியமமாக கொடுப்பார். இதை அப்படியே தொடர்ச்சியாக கடைப்பிடித்து கொண்டு வராங்க. ஆனால் இயேசு மரிப்பதற்கு முன்பாக இயேசு கடைசியாக இந்த பஸ்காவை ஆசரிக்கிறார். அதன் பிறகு இந்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. தேவ பிள்ளைகளே, அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். அதை நினைவு கூறும்படி தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, திராட்சை ரசத்தை எடுத்து இதனுடைய ரத்தமிற்கு அடையாளம் என்று சொல்வார். அதே போல் அப்பத்தை எடுத்து இதன் சரீரத்துக்கு அடையாளம் என்று ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் இன்னைக்கு வரை நம்ம நற்கருணையாக, ராபோஜனமாக, கம்யூனியனாக நாம் கடைபிடிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளைகளே, அவர் ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறதா. ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பஸ்கா பண்டிகை இருந்தது. ஆனால் இயேசு எப்பொழுது உலகத்துக்கு வந்தாரோ அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, லேவியராகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். பாருங்களேன், சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிரா இருக்கான். ரத்தம் ஜீவனுக்கு சமானமா? தேவப்பிள்ளையில, அப்ப ரத்தத்துல உயிர் இருக்கு. அப்போ இந்த ரத்தத்துல நீங்களும் நானும் ஜீவன் அடைகிறோம். தேவப்பிள்ளையில, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்த சிந்திதனால தான் இன்னைக்கு தேவப்பிள்ளையில் நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நித்திய ஆக்கினை மரணம் ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அன்றைக்கு ஆதி மனுஷனாகிய ஆதாம் பாவம் செய்ததுனால உலகத்துக்குள்ள பாவம் வந்தது, பிதாவை விட்டு பிரித்து விட்டது. ஆனால் பிதாவோடு ஐக்கியத்தை உண்டு பண்ணபடி இயேசு உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து தன் ரத்தத்தை சிந்தினார். தேவப்பிள்ளையில், எந்த நிலைக்கால ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த நிலைக்கால சங்காரத்துடன் போல அவங்களுக்கு மரணம் ஏற்படலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் யாரு கழுவப்பட்டு அவர் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஆக்கினை மரணம் அவர்களுக்கு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் ரத்தத்தில் நீங்கள் என்ன கழுவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? அப்போ ஒரு மெய்யான சுத்திகரிப்பு தேவ பிள்ளையில் எங்கே இருக்குன்னா இயேசுவின் ரத்தத்தினால தான். எந்த ஆட்டு ரத்தமோ, மாட்டு ரத்தமோ, கோழி ரத்தமோ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருப்பால் அந்த ரத்தங்களெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, எல்லாவித பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்க உண்மையில் வரதா இருக்கிறது. தேவ பிள்ளையில், இந்த நாட்களில் அந்த ரத்தத்தில் நீங்களும் நானும் கழுவப்பட்டு இன்னும் பரிசுத்தமாக்கப்பட. ஆனால் தான் 1 பேதுரு 1:14-15 ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நான்
பரிசுத்தர். ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று. அப்போ நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமென்னா இந்த பரிசுத்த ரத்தத்தில் நீங்களும் என்ன கழுவப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த ரத்தத்தில் நீங்களும் என்ன கழுவப்பட்டிருக்கிறோமா யோசித்து பாருங்கள். அப்படி இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருக்குமென்னா இன்றைக்கும் அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தத்தில் கழுவப்படுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரம்ப்பா. ரத்தத்தில் உயிர் இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஜீவனை அடைய வேண்டுமானால் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே போல எங்களை அந்த பரிசுத்தமான மாற்றுகிற ஸ்தோத்திரம். அந்த ரத்தத்தில் எங்களை கழுவி சுத்திகரியும், எங்களை பாதுகாத்து கிருபை கோப்ப கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாமே. ஆமென். அந்த ரத்தத்தில் பரிசுத்தம் இருக்காமே. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தில் கழுவுப்படுங்க. பாக்கியவான்களா இருப்பீங்க. God bless you.